எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து கங்குவா திரைப்படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துடைய ப்ரிவ்யூ வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து படமுடைய ரிலீஸ் அப்படிங்கிற விஷயத்த அதுக்குள்ள இருக்கிற நிறைய பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை முதல்ல வந்து பார்க்கலாம். என்னன்னா தமிழ் சினிமால முதல்ல ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா எல்லா இடங்கள்லையுமே ஹிந்தி பெல்ட் உட்பட எல்லா இடங்கள்லையுமே வந்து படம் வந்து அதிக ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 11,000 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ரொம்ப இப்போதைக்கு வந்து ஓடிட்டு இருக்கிற படங்கள் எந்த படங்கள் கொஞ்சம் லோவாக போகுது, பிளடி பேக்கராக இருக்கட்டும், பிரதர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது ஆல்ரெடி அமரனுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க. எந்த தேட்டரில் ஓடினாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சஃபில் பண்ணி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு சஃபில் பண்ணி பார்ப்பாங்க. அமரன் திரைப்படம் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்காக ஒரு ஷோஸை வந்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கங்குவா திரைப்படத்துக்கும் சில ஷோஸ் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ எல்லா திரையரங்கிலுமே கிட்டத்தட்ட படம் வரும். ஒரு 500 ஸ்க்ரீனுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1100 ஸ்க்ரீன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த 1100 ஸ்க்ரீனில் 700 ஸ்க்ரீன் வரைக்கும் புல் பண்ணி கொண்டு போகணும், எப்படியாவது இழுத்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. பட் அமரன் திரைப்படம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குது, ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க தியேட்டர் ஓனர்ஸ். என்னதான் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இது பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அமரன் படத்தை வந்து ஷோஸை கம்மி பண்ணி கங்குவா ஏற்றி அது மூலமாக 2 கலெக்ஷனும் பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து தியேட்டர் ஓனர்ஸ்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடக்கும் மல்டிப்ளெக்ஸில் அப்படிங்கிறது. இது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அந்த 11,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது, 11,000லேருந்து 12,000 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸ்ஏல வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு அதிக ஸ்க்ரீன் வந்து 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் புக்கிங் மட்டும் அந்தளவுக்கு பெருசாக நடக்கலை. ஸோ என்னன்னா ஏற்கனவே வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் அப்படிங்கிற விஷயம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு சூர்யா அவர்களுக்கு வராங்க அப்படிங்கிறனால இந்த படம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும். எடுத்த உடனே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்ட உடனே 2 நிமிஷத்தில் ரெடி ஆகாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்து படம் வந்து வரும். படத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து, நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், படத்துடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து. ஸோ இப்போ என்ன, இந்த படம் வந்து எந்த ஊரில் எத்தனை மாதிரியான எவ்வளவு ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றும் டேட்டா எடுத்து வந்து பேசுறதை விட அஃபீஷியல் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸ்டுடியோ கிரீனோட அஃபீஷியலான ட்விட்டர் அக்கௌண்ட் எடுத்துகிட்டே நம்ம உட்காந்து பார்த்துட்டு அதில் வந்து நம்ம பேசிக்கலாம். அதை பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதை பேசிடுவோம். என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும், இது வந்து எவ்வளோ வந்து கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரலாம். முதல்ல எவ்வளோ ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். எங்கன்னா ஒரே செகண்டுங்க, இதை க்ளோஸ் பண்ணுறோம், இதை ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் ஸ்டுடியோ கிரீனோட அஃபிஷியல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ இந்த வாத்தியாருங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் ஸ்டுடியோ கிரீனோட அடுத்த ரிலீஸ். கங்குவா திரைப்படத்துடைய போஸ்டரு. இதில் வந்து நான் இதை பார்க்கும்போது என்ன பண்ணேன், புக்கிங் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லா இடங்களுமே சென்னையில் பயங்கரமாக ஓடிட்டு. சென்னையில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் வந்து புக் ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, மழையின் காரணமாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. இப்போ நல்லா வந்து ஓடிட்டு, நல்லா பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க எல்லா இதுலேயுமே. இப்போ ஆஸ்திரேலியாவில் இத்தனை ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆகுது, ஆஸ்திரேலியாவில் வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். இல்லை என்ன பியூட்டியான விஷயம்னா, தமிழ் தெலுங்கு ரெண்டுமே கலந்து வந்து ரிலீஸ். ஆஸ்திரேலியாவில் இது வந்து தமிழுக்கு மட்டும் இவ்வளோ போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தெலுங்கில் பாருங்கள் எத்தனை ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வேட்டையின் படமாக இருக்கட்டும், கோத்திரை படம், இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்குன்னு சொல்லி ஒதுக்கலை. இப்போ சூர்யா அவர்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால எல்லா இடங்கள்லையுமே தெலுங்கு அண்ட் தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து தமிழ் வந்து ஹிந்தி, அது ரெண்டுலேயுமே வந்து இத்தனை ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 3Dயில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து இது தாய்லாண்டில் தமிழ், தாய்லாந்து, அதுக்கு பிறகு மலேசியாவில் தமிழ் இவ்வளோ ஸ்க்ரீனு மலேசியாவில். அதே மாதிரி தெலுங்கில் வந்து, கன்னடாவில் ஹிந்தியிலே பாருங்கள், கன்னடாவில் கிட்டத்தட்ட வந்து 40 ஸ்க்ரீனுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்து மொரீஷியஸில் 4 தேட்டரு, கன்னடாலையும் தமிழ் தெலுங்கு ரெண்டையுமே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு சரியான பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க கன்னடாலையும். அதுக்கு பிறகு இது என்னது, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 4 8 12 ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ரிலீஸ் ஆகுது ஹிந்தியில். ஸோ நியூசிலாண்டில் வந்து ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஸ்க்ரீனுக்கிட்ட வருது. அதே மாதிரி வந்து ஃபிஜி ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா இடங்களையுமே மலேசியாவில் பார்த்திங்கன்னா ஹிந்தி, மலேசியாவில் 3 லாங்குவேஜ் நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் தமிழ், ஹிந்தி, தெலுங்குங்கிற 3 லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்தோனேஷியாவில் தமிழ் அண்ட் ஹிந்தி. அப்புறமேட்டு ஜெர்மனியில் வந்து ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் 4 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜெர்மனி தமிழில் பாருங்கள், ஜெர்மனி தமிழில் எத்தனை ஸ்க்ரீன் பாருங்கள், இவ்வளோ ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் என்னன்னா ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது, பட் ஆனால் புக்கிங் வந்து ஏன் ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரே காரணம் தான். அது வந்து நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நியூசிலாந்தில் தமிழில் வந்து ஒரு 20 ஸ்க்ரீனு, தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ பிளானிங்கில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓப்பனிங்கில் வந்து அதாவது ஒரு தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன ஓப்பனிங் கிடைக்கணுமோ அது ரியலாக வந்து நம்ம பெரிய படம் பாருங்கள். இது வந்து யூஎஸ்ஏல எல்லா லாங்குவேஜ் தியேட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆல் லாங்குவேஜ் தியேட்டர் லிஸ்ட்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் இத்தனை ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து லிஸ்ட்டு 2, இது வந்து லிஸ்ட்டு 3, இத்தனை தியேட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து யூஎஸ்ஏல மட்டும் 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகுது. யூஎஸ்ஏக்கான 2 சேர்த்து 1000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் ஆகுது படம். ரிலீஸ்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தமிழ் தெலுங்கு அப்படிங்கிற லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிற கனடாவில் இருக்கிற ஹிந்தி ஆடியன்ஸு, அதே மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸு, இவங்க எல்லாருமே படம் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ இந்த கங்குவா திரைப்படத்துக்கு மிக முக்கியமாக தேவை பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது தான். முதல் நாள் கலெக்ஷன் வந்து எல்லாருமே என்ன பெரிய அளவுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து 50 கோடியிலேருந்து 60 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க முதல் நாள். தமிழ்நாட்டில் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு 18 கோடி 20 கோடி கிட்ட வந்து நெருங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக ஒரு கணக்கு தெரியல. ஒரு 60% தேட்டர்ஸ் கிடச்சிருந்தாலே ஓரளவுக்கு வந்து நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன சொன்னாங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து சில பேர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லும்போது, ஒரு படம் வந்து இப்போ அமரன் திரைப்படம் வந்திருக்கு. அமரன் படம் கூட 4 படம் வருது. எந்த படத்தை மக்கள் பார்க்குறாங்க? அமரன் படத்தை பார்க்குறாங்க. மற்ற படங்கள் எல்லாமே டல்லாக போகுது. ஸோ அந்த மாதிரி கங்குவா திரைப்படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமரன் திரைப்படத்தை பார்த்தவங்க உடனே கங்குவா படத்துக்கு வந்துருவாங்க. நல்லா இருக்குங்கிற டாக் வரும்போது ஒரு வாரம் இந்த ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்கல அப்படின்னா கூட அடுத்த வீக் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து படம் வந்து ரீச் ஆகும். எப்பயுமே முதல் நாள் ஷோவோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க வராங்களா, அவங்க எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் படம் எப்படி வருதோ அதை அப்படியே பார்க்கணுங்கிற மனநிலையில் தான் வருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். நானும் அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல் நாள் ஷோ முடிஞ்ச உடனே தான், நாளைக்கு காலையில் ஷோ முடிஞ்சோடனே நம்மளும் ரிவ்யூக்கு வந்துடுவோம். ஸோ அதை பார்க்கும்போது தான் நமக்கு சில ரெஸ்பான்ஸ் வந்து தெரியும். ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து டீட்டெயிலாக பேசுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே வந்து இத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது, அத்தனை தேட்டருமே ஃபில் ஆகி உடனே வந்திருக்கும், பயங்கரமான கலெக்ஷன் வரும் அப்படின்னு நான் வந்து பெரிய அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் வந்து இங்கே ஒரே நாளில் 200 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக அப்படி வந்துச்சு. அந்தளவுக்கு தேட்டர் புக் ஆகுதுன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் நடுவில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங்கும் நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட் வரைக்கும் வந்திருக்கணும்ல. இன்றைக்கி நைட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் டிக்கெட் தான் ப்ரீமியரில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த கோ திரைப்படமாக இருக்கட்டும், வேட்டையன் படமாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட படம், ரஜினி சாரோட படம் 2 படம் வரும்போது மட்டும்தான் வந்து அந்த ஓவர்சீஸில் பயங்கரமாக வரும். அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட படம், இந்த 3 பேர் தான் இந்த டயர் 1 இடத்துல வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரம் படத்துக்கு அப்புறம் கமல் சாரோட படத்துக்கு ஒரு ஓப்பனிங் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 பேருக்குள்ள தான் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த திரைப்படம் கொடுக்குற வெற்றி, இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அதை பொறுத்து தான் சூர்யா அவர்களுடைய அடுத்த லெவல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து முன்னேறும். சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அமரன். ஆனால் அதை தாண்டி அடுத்த படங்களுக்கு இது அப்படியே ரிப்ளிகேட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து படத்தில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனா பார்க்கறத தவிர்த்து முகுந்த் வரதராஜனையும் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு 2 பேருடைய அந்த ரெஸ்பான்ஸ் தான் படத்துக்கு ரீச் ஆயிருக்கு. ஆனால் இந்த கங்குவா திரைப்படம் வந்து உண்மையாக நம்ம வந்து ஓப்பனாக பேசணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லணும்னா, கங்குவா திரைப்படம் வந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு ஆக்டரோட மேலே தான் இந்த ஒட்டுமொத்த படமும் நிற்குது. சூர்யா அவர்களும் அதே மாதிரி ஞானவேல் ராஜாவுடைய அந்த என்ன சொல்கிறதுனா அந்த தைரியத்தினால தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு யோசனையாக இருக்குதுன்னா, சிவா அவர்களுடைய எல்லா விஷயத்துமேலேயும் நான் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. பட் ஆனால் எனக்கு என்னென்னா வசனங்களில் மட்டும் கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக படம் நல்லபடியாக பேசப்படும். ஒரு 10-15 சீன் இருந்தால் போதும். ஒரு 15 சீன்ஸ் வந்து 15 ஹை மொமெண்ட்டை வந்து படத்துக்குள்ளே விட்டுட்டா போதும். அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்துடும். இல்லை ஒரே ஒரு சீக்வன்ஸ், உதாரணத்துக்கு கல்கி திரைப்படம் வந்து ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 20 நிமிஷத்துக்கு கல்கி படம் தான் இப்போ லாஸ்ட்டாக 1000 கோடி வந்த திரைப்படம். ஸோ அந்த கல்கி திரைப்படத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி 15 நிமிஷம் தான். அந்த கர்ணன் கேரக்டர் வந்து கொண்டு வந்த விதம் தான் அந்த படத்தை வந்து பீக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி கங்குவாவில் கிளைமேக்ஸில் வந்து அந்த பீக் மொமெண்ட் இருக்கா, அல்லது வந்து
இன்டர்வல் அந்த பீக் மூமெண்ட் வருதா அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் விஷயம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கங்குவா ப்ரிவியூவில் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசலாம். இப்போதைக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அமையுமா அமையாதா அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே நம்ம பார்க்கலாம். நாளைக்கு 12 மணிக்கு நம்ம கரெக்டான ரிவ்யூ வந்துடும். ஸோ அப்போ நம்ம போட்டுருவோம். அப்போ பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து பேசுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை வந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.